நீங்க எப்பவாவது ஆழமான, இருண்ட, சேறு நிறைந்த பள்ளத்துல தவறி விழுந்துட்டதா கற்பனை செஞ்சு பாருங்களேன். அத நினைச்சு பார்க்கும்போதே ரொம்ப பயமா இருக்கு. ஆமா, கண்டிப்பா. அது ஒரு சாதாரண சேறு கிடையாது. நம்ம நகரவே முடியாதபடி கால்களை இறுக்கி பிடிச்சுக்கிற ஒரு கொடூரமான சகதி. சுத்தி இருட்டு வேற இருக்கு. சரி. அந்த சேற்றுல மூழ்கிட்டு இருக்கும்போது நம்ம காப்பாற்ற யாராவது வருவாங்களான்னு நம்ம மேல அண்ணாந்து பார்ப்போம் இல்லையா? பொதுவா அந்த நிலைமையில நாம என்ன எதிர்பார்ப்போம்? அதாவது மேல அந்த சுத்தமான தரையில பாதுகாப்பா நின்னுட்டு இருக்கிற யாரோ ஒருத்தர் கீழே ஒரு கயிற்ற வீசுவார்னு தானே எதிர்பார்ப்போம். எக்ஸாக்ட்லி, கரெக்ட். கயிற்ற வீசுவார். நாம அந்த சேற்றை துடைச்சுக்கிட்டு அந்த கயிற்றை பிடிச்சுக்கிட்டு மேலே ஏறி வருவோம். அதுதான் உலக வழக்கம். ஒரு வழக்கமான மீட்பு பணி பாத்தீங்கன்னா அப்படிதான் நடக்கும். கண்டிப்பா. தூய்மையான இடத்துல இருக்கிறவர் அசுத்தமான இடத்துல இருக்கிறவர் மேல எந்த கரையும் தன் மேல பட்டுடக்கூடாதுங்கிற எச்சரிக்கையோட தான் காப்பாத்துவார். அதுதான் மனித இயல்பு. ஒரு பாதுகாப்பான தூரத்தை எப்பவுமே மெயின்டைன் பண்றது அப்படித்தானே? ஆமா. அசுத்தத்தோட ஒட்டாம கொஞ்சம் தள்ளி நின்னு தன் கைகள் அழுக்காகாம தர்மம் செய்யற மாதிரி தன்னை முதல்ல காப்பாத்திக்கிறது. ஆனா இப்போ நீங்க இதை கொஞ்சம் வேற மாதிரி யோசிச்சு பாருங்க. ஒருவேளை அந்த சேற்று பள்ளத்துக்கு மேல வர்ற அந்த மீட்பு பணியாளர் மேலிருந்து கயிற்ற வீசுறதுக்கு பதிலா உங்களை காப்பாற்ற நேரடியா அந்த சகதியிலேயே குதிச்சா எப்படி இருக்கும்? ஓ, அது யாரும் சாதாரணமா செய்யாத ஒரு காரியம். ஆமாம். நீங்க இருக்கிற அதே இருட்டுக்குள்ள உங்களை சுத்தி இருக்கிற அதே அருவருப்பான அசுத்தத்துக்குள்ள அவரும் இறங்கி அந்த சேற்றுல உங்களோட அவரும் தோய்ந்து உங்களை தன் தோள்ல சுமந்து மேல கொண்டு வந்தா. அது சாதாரண கருணை கிடையாது. அது ஒரு எல்லையற்ற, சொல்லப்போனா ஒரு பிரம்மாண்டமான பேரன்புன்னு தான் சொல்லணும். சரியா சொன்னீங்க. இன்னைக்கு நம்ம ஆழமான அலசலுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிற மூலப்பொருள் இப்படி ஒரு நினைத்து பார்க்கவே முடியாத பேரன்பை பற்றி பேசுற ஒரு மிக முக்கியமான வரலாற்று ஆவணம். அருட்பெருஞ்சோதி அகவல்ல இருக்கிற அந்த வரிகள் தானே? அதேதான். அருட்பெருஞ்சோதி அகவலில் ஒளிந்த ரகசிய தத்துவ படிக்கட்டுகள் 388 முதல் 91 வரை. அதாவது அந்த ஆவணத்துல இருக்கிற 12 மிக முக்கியமான வரிகள் தான் இன்னைக்கு நம்ம உரையாடலோட மையப்பொருள். அந்த வரிகள் வெறும் கவிதை கிடையாது. பாத்தீங்கன்னா அவை ஒரு மனித உயிர், அதாவது ஒரு ஆன்மா தன்னோட தொடக்க நிலையிலிருந்து இறுதி நிலை வரை கடந்து போக வேண்டிய ஒரு முழுமையான பரிணாம வளர்ச்சியோட மேப், ஒரு வரைபடம். ஆமா, அந்த வரைபடத்தை மிக துல்லியமா எந்த ஒளிவு முறைவும் இல்லாம இந்த ஆவணம் நமக்கு காட்டுது. நம்மளோட இந்த தத்துவ தேடலோட நோக்கம் என்னன்னா, இந்த 12 வரிகளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற இந்த ரகசிய படிக்கட்டுகள் என்னங்கறத புரிஞ்சுக்கிறது தான். கண்டிப்பா. ஒரு உயிர் அதோட மிக கீழான அசுத்தமான நிலையிலிருந்து தன் பயணத்தை தொடங்கி எப்படி ஒருமை அப்படிங்கிற அந்த உன்னத நிலையை சென்றடையுது அப்படிங்கறது தான் நாம பார்க்க போறோம். அந்த மிகுநெடிய பயணம் முழுவதுமே அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற அந்த பேரொளி எப்படி அந்த உயிரை கைவிடாம ஒவ்வொரு படியிலும் அரவணைத்து காக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் நம்ம இலக்கு. இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க இந்த வரிகள் எவ்வளவு நுட்பமா மனித உள்ளவியலையும் பிரபஞ்ச தத்துவத்தையும் இணைக்குதுங்கிறத கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. உண்மைதான். வரியிலேயே நம்மளோட பொதுவான நம்பிக்கைகளை எல்லாம் உடைக்கிற ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருக்கு. ஆமா, மூல ஆதாரம் இப்படி சொல்லுது: சொல்லுரு மசுத்த அருட்பெருஞ்சோதி, தொல்லுயிர்க்கு அவ்வகை அருட்பெருஞ்சோதி. இதுல நாம மிக நுட்பமா கவனிக்க வேண்டிய, அதே சமயம் நம்மை கொஞ்சம் திகைக்க வைக்கிற விஷயம் என்னன்னா, அந்த பேரொளிய அசுத்தம்ங்கிற வார்த்தையோட நேரா இணைச்சு சொல்றதுதான். ஏன்னா மனிதர்களாகிய நமக்குள்ள ஒரு ஆழமான மனப்பதிவு இருக்கு இல்லையா? தெய்வீகம், புனிதம் அல்லது பேரொளி அப்படின்னாலே அது முற்றிலும் தூய்மையானது, மாசற்றதுன்னு தானே நினைப்போம். கரெக்ட். அது எந்த வகையிலையும் அசுத்தமான இடங்களுக்கு வரவே வராதுங்கிற ஒரு பொதுவான எண்ணம் நமக்குள்ள இருக்கு. ஆனா இந்த வரிகள் அந்த எண்ணத்தை அடியோட தகர்க்குது. எப்படி? கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அதாவது தொல்லுயிர், மிக பழமையான பல பிறவிகளையும் கர்ம வினைகளையும் சுமந்து வந்த உயிர்கள் அசுத்த நிலையில தவிக்கும்போது அந்த ஜோதி நீ சுத்தமாகி வா, பிறகு நான் உனக்கு அருள் செய்றேன்னு சொல்றதே கிடையாது. ஓ, அப்படியா? ஆமாம். மாறாக உயிர் இருக்கிற அதே அசுத்த நிலையில ஜோதியும் இறங்கி அவற்றை காக்குதுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது. ஒரு நிமிஷம், இது கேட்பதற்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. ஆனா இதுல ஒரு நடைமுறை சிக்கலும் வருதே. என்ன சிக்கல்னு சொல்றீங்க? தெய்வமோ அல்லது பேரொளியோ அசுத்தமான இடத்துக்கே காப்பாற்றுது அப்படின்னா அது மனிதர்களுக்கு ஒரு தவறான புரிதலை கொடுக்காதா? அதாவது, ஓ, நான் அசுத்தமாகவே இருந்தாலும் பரவாயில்ல, என் தவறுகளை திருத்திக்க வேண்டிய அவசியமே இல்ல, எப்படி என்னை காப்பாத்துவாங்கன்னு நினைச்சிட மாட்டாங்களா?
அவங்க அந்த சேற்றுலயே சுகமா உட்கார்ந்து மாட்டாங்களான்னு கேக்குறீங்க? ஆமா, அந்த அசுத்தத்தை இந்த தத்துவம் நியாயப்படுத்துதா என்ன? மிகச் சிறப்பான கேள்வி. ஆனா இங்கதான் நாம முன்கூட்டியே ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. அந்த பேரொளி சேற்றுல குதிக்குதுங்கிறது சேற்ற கொண்டாடுவதற்காக கிடையாது, சேற்றில் தவிப்பவனை மீட்பதற்காக. சரி. இதை அடுத்து இடந்த வரிகனியு மிகத் தெளிவா விளக்குது பாருங்க. அல்லலில் காத்தருள் அருட்பெருஞ்சோதி, சுத்தமும் அசுத்தமும் அருட்பெருஞ்சோதி. இதுல அல்லல்ங்கிற வார்த்தை தான் நீங்க கேட்ட கேள்விக்கான விடை. அல்லல்னா பெருந்துன்பம், தாங்க முடியாத மன உளைச்சல், அப்படிதானே? துல்லியமா சொல்லிட்டீங்க. ஒரு உயிர் அசுத்தத்துல இருக்கும்போது அது ஒருபோதும் அங்க சுகமா இருக்கிறதே இல்ல. அது அறியாமையிலேயோ அல்லது சூழ்நிலையிலேயோ அசுத்தத்துல விழுந்திருக்கலாம். ஆனா அதோட விளைவு தாங்க முடியாத அல்லலாத்தான் இருக்கும். குற்ற உணர்ச்சி, பயம், குழப்பம், வலி அப்படின்னு அந்த உயிர் தத்தளிச்சிட்டு இருக்கும். ஆமா, அந்த துன்பத்துல தவிக்கும்போதுதான் அந்த அல்லலை கண்டு பொறுக்க முடியாம ஜோதி அதை காத்தருளுது. அதனாலதான் அது சுத்தமும் அசுத்தமும் அருட்பெருஞ்சோதின்னு அழைக்கப்படுது. ஓ, அப்போ அது சுத்தமான தூய்மையான இடத்துலயும் இருக்கு, அசுத்தமான இடத்துலயும் தன் கருணையால இறங்கி செயல்படுதுன்னு சொல்றீங்க. அது அசுத்தத்துல அப்படியே உயிரை விட்டுடுறதும் இல்ல. ஆக அந்த பேரொளியோட நோக்கம் அசுத்தத்தை ஆதரிக்கிறது இல்ல, அசுத்தத்துல துடிக்கிற உயிரை மீட்டு எடுக்கிறது. இதை செவிமடுத்துட்டு இருக்கிற நீங்க பாத்தீங்கன்னா உங்க சொந்த வாழ்க்கையில எப்போதாவது ஒரு பெரும் குழப்பத்துல இருந்திருப்பீங்க. எந்த வழியும் தெரியாத ஒரு இருளான சூழல்ல குற்ற உணர்ச்சியால குறுகி போய் ஒரு அல்லல்ல சிக்கியிருந்தது எண்ணி பாருங்க. கண்டிப்பா. அந்த நேரத்துல நான் இவ்ளோ மோசமான நிலையில இருக்கிறேனே, நான் யாருடைய உதவிக்கும் தகுதியற்றவன்னு நீங்க நினைச்சிருக்கலாம். ஆமா, ஆனா எங்கிருந்தோ ஒரு சின்ன வெளிச்சம், ஒரு சின்ன உதவி, ஒரு ஆழமான புரிதல் உங்களை அந்த குழப்பத்தை காப்பாற்றி இருக்கும் இல்லையா? அந்த வெளிச்சம் நீங்க அசுத்தமா குழப்பமா இருக்கீங்கன்னு உங்களை விட்டு விலகி போகல, மாறாக உங்களுக்குள்ளே இருந்து உங்களை காப்பாற்றி இருக்கு. நீங்க சொன்ன அந்த தகுதியற்றவன்னு நினைக்கிற உணர்வு இருக்கே, அதுதான் மனிதர்களை மிகவும் கீழே தள்ளக்கூடியது. ஆனா இந்த பேரொளி அந்த தகுதியற்ற தன்மையை பொருட்படுத்துவதே இல்லை. அந்த வெளிச்சம் உங்களை தேடி வருதுன்னா அது உங்களோட அசுத்த நிலையும் முழுமையா ஏத்துக்குதுன்னு அர்த்தம். ஆனா நாம முன்னாடியே பேசின மாதிரி அது உங்களை அப்படி அந்த அசுத்தத்திலே நிரந்தரமா விட்டுடாது. அது உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துது. அதுதான் பரிணாம வளர்ச்சியோட அடுத்த படி. சரி, அசுத்தத்திலிருந்து கை தூக்கி விடப்பட்ட உயிர் அடுத்து எங்க போகுது? இருட்டுல கிடந்த நாம நேரடியாக ஒரே தாவுல வெளிச்சத்தை நோக்கி போயிட முடியுமா? இல்லவே இல்ல. ஒரு இருட்டறையிலிருந்து திடீர்னு உச்சி வெயிலுக்கு வந்தா நம்ம கண்கள் கூசுமே, அது போல ஒரு இடைப்பட்ட நிலை இருக்கணுமே. அதுக்கு அடுத்த வரிகள் மிக அற்புதமான ஒரு விடையை சொல்லுது. தோயுயிர்க்கு இருமையின் அருட்பெருஞ்சோதி, அத்தகை காத்தருள் அருட்பெருஞ்சோதி. இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு ஒரே அடியில பாய்ந்திட முடியாது. அந்த தத்துவ படிக்கட்டுகளோட அடுத்த படி இருமை. இருமைனா இரட்டை நிலைப்பாடு, அப்படிதானே? ஆமா, நல்லது கெட்டது, இன்பம் துன்பம், வெளிச்சம் இருட்டு, சுத்தம் அசுத்தம்னு எல்லாமே இரண்டிரண்டா தோன்ற ஒரு குழப்பமான நிலை. உயிர் இப்போ முழுமையான அசுத்தத்துல இல்ல, சேட்டிலிருந்து அது வெளியே வந்துடுச்சு. ஆனா அது முழுமையான சுத்தத்திலையும் இல்ல, அது இன்னும் தாம் பழைய கரைகளை சுமந்துகிட்டே இருக்கு. அது இருமையில தோய்ந்து இருக்கு. அதனாலதான் தோயுயிர் கிருமையின்னு மூல ஆதாரம் குறிப்பிடுது. இது ஒரு மிக கடுமையான போராட்டக்களம். ஆனா ஒரு நிமிஷம், இந்த இருமை நிலைங்கிறது ஒரு விதத்துல அசுத்தத்தை விட கொடுமையானது இல்லையா? எப்படின்னு சொல்றீங்க? அசுத்தத்தில் இருக்கும்போது ஒருத்தருக்கு தான் செய்யறது தவறுனோ தான் அறியாமையில இருக்கோன்னு தெரியறதில்ல. ஆனா இந்த இருமையில இரட்டை நிலைப்பாட்டுல இருக்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு மாபெரும் யுத்தம் நடக்குமே. கண்டிப்பா நடக்கும். நான் நல்லவனா இல்ல கெட்டவனா, இது சரியா தவறா அப்படிங்கிற ஊசலாட்டம் மனிதனை நிம்மதியாகவே இருக்க விடாதே. அதனாலதான் இந்த நிலை மிகவும் முக்கியமானதுன்னு சொல்றேன். இந்த ஊசலாட்டம் ஒரு நோய் கிடையாது, அதுவே ஒரு சிகிச்சை. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒரு கரடு முரடான கல் ஆற்று நீரோட்டத்துல அடிச்சு செல்லப்படுதுன்னு வைங்க. சரி. அது மத்த கற்களோட மோதுது, ஒரு உராய்வு ஏற்படுது. அந்த உராய்வு வலிய தரலாம். ஆனா அந்த உராய்வு தான் அந்த கல்ல வழுவழுப்பா தூய்மையா மாற்றுது. அதே போலதான் இருமைங்கிற ஊசலாட்டத்துல மனிதனுக்கு ஏற்படுற அகப்போராட்டம் அவனுக்குள்ள இருக்கிற எஞ்சிய அசுத்தங்களை எரிச்சு சாம்பலாக்கிடுது. ஓ, இது மிகவும் ஆழமான ஒரு பார்வை. அப்படி என்றால் அந்த உராய்வு நடக்கும்போது, அந்த போராட்டம் நடக்கும்போது அந்த பேரொளி அமைதியா வேடிக்கை பார்க்குதா? இல்லவே இல்ல. அதுதான் இந்த வரிகளோட அழகே.
அத்தகை காத்தருள் அருட்பெருஞ்சோதி. அதாவது அந்த இருமை நிலையிலையும் அந்த கடுமையான அகப்போராட்டத்திலையும் அந்த பேரொளி அந்த உயிரை கைவிடுறதில்ல. வாவ்! அந்த வலியான உராய்வு நடக்கும்போதும் அது உடனிருந்து காத்தருளுது. அது உயிரை மதிப்பிடுறதில்ல, அது உயிரை வழி நடத்துது. இந்த உராய்வுக்கு பிறகு அந்த உயிர் அடையிற அந்த அடுத்த நிலை என்னங்கறத அடுத்த வரிகள் மிக தெளிவா காட்டுது. ஆமா, அந்த வரிகள் இதோ இருக்கு. வாய்ந்திடும் சுத்த அருட்பெருஞ்சோதி, வகையுயிர் கொருமையின் அருட்பெருஞ்சோதி. இது நாம எதிர்பார்த்த அந்த இலக்கு வந்துட்டதை காட்டுது இல்லையா? அந்த அசுத்தம் பிறகு உராய்வை கொடுத்த இருமை இப்போ சுத்தம் வந்துடுச்சு. சரியா கவனிச்சீங்க. அசுத்தத்துல தொடங்கி இருமையில பல போராட்டங்களை கடந்து இப்போ உயிர் ஒரு சுத்த நிலைய, அதாவது தூய்மையான நிலைய அடையுது. ஆனா தத்துவ பயணம் அங்கேயும் முடிஞ்சிடுறதில்ல. அது வகையுயிர் கொருமையின் அருட்பெருஞ்சோதின்னு முடியுது. ஒருமை, முழுமையான ஒரு இணைப்பு. இந்த வார்த்தையை நாம நிறைய இடங்கள்ல கடந்து வந்திருப்போம். ஆனா இந்த தத்துவ படிக்கட்டுகள்ல இதோட உண்மையான பொருள் என்ன? அந்த சுத்த நிலைக்கு பிறகு உயிரடையிற ஆகப்பெரிய உன்னத நிலைதான் ஒருமை. அந்த நிலையில உயிருக்கும் அந்த பேரொளிக்கும் இடையில எந்த வேறுபாடும் இருக்கிறதே இல்ல. எல்லாமே ஒன்றாகிடுது. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? பாத்தீங்கன்னா, ஒரு மழைத்துளிய கடல்ல விழுந்த பிறகு அது மழைத்துளியா அல்லது கடலான்னு பிரிக்க முடியாது இல்லையா? அதப்போல தான்னு சொல்ற அந்த தனித்தன்மை அழிஞ்சு முழுமையோட கலக்கிறது தான் ஒருமை. ஆக இதுதான் அந்த ரகசிய தத்துவ படிக்கட்டு. ஆமா, அசுத்தங்கிற படியில ஏறி இருமைங்கிற படியை கடந்து சுத்தங்கிற படியை தொட்டு ஒருமைங்கிற உச்சத்தை அடையிறது. இந்த முழு பயணத்திலையும் ஒவ்வொரு படியிலும் அருட்பெருஞ்சோதி அந்த உயிரோட பயணிச்சு அதனை காத்து தன் மடியில வச்சு சுமந்து செல்லுது. இது கற்பனை செஞ்சு பார்க்கவே ஒரு பிரம்மாண்டமான திரைக்கதை போல இருக்கு. இருட்டுல தடுமாறுற ஒருத்தனை ஒரு ஒளி வந்து கைப்பிடிச்சு இருமையான குழப்பமான பாதைகளை கடந்து கடைசியில அவனையே அந்த ஒளியா மாற்றுவது போன்ற ஒரு சிலிர்ப்பான உணர்வு. நிச்சயமா. சரி, இப்போ எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. இந்த பயணம், இந்த ஒருமை நிலை, இந்த ஆன்மீக பரிணாமம் இதெல்லாமே மனிதர்களுக்கு மட்டுமானதா? மனித உயிர்கள் மட்டும்தான் இந்த தத்துவ படிக்கட்டுகள்ல பயணிக்கிறதா? இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துல உள்ள மத்த பொருள்களோட நிலை என்ன? அவற்றுக்கும் இந்த பேரொளிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா? மிக சரியான நேரத்துல இந்த கேள்வியை கேட்டீங்க. பல ஆன்மீக தத்துவங்கள் மனிதனை மட்டுமே மையமா வச்சு பேசும். மனிதன் மட்டுமே உலகத்தோட மையம்ங்கிற ஒரு குறுகிய பார்வை பல இடங்கள்ல உண்டு. ஆமா, பொதுவா அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆனா நாம ஆராயிற இந்த ஆவணம் அப்படி மனிதனோட சுருங்கிடல. அதோட பிரம்மாண்டம் மனித எல்லையை தாண்டி அடுத்த வரிகள்ல விரியும். மூல ஆதாரம் சொல்லுது, ஆய்ந்திர காத்தருள் அருட்பெருஞ்சோதி, எவையெல்லாம் எவையெல்லாம் அருட்பெருஞ்சோதி. எவையெல்லாம் எவையெல்லா இந்த வார்த்தைகள் கொடுக்கிற அந்த விரிவிற்கு அது எந்த ஒரு சிறு விஷயத்தையும் இந்த பிரபஞ்சத்துல விட்டு வைக்கல அப்படிங்கறத மிக ஆழமா பதிவு செய்து அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு மாபெரும் தன்மை இதிலிருந்து தெளிவா புரியுது. நிறைந்திருக்கிற தன்மை. இந்த பிரபஞ்சத்துல உள்ள எவையெல்லாம் இருக்கோ அது நம் கண்களுக்கு தெரியாத ஒரு நுண்ணிய அணுவாக இருக்கலாம், அல்லது பல கோடி ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கிற ஒரு பெரிய விண்மீனாக இருக்கலாம், தரையில முளைச்சிருக்கிற ஒரு சிறு புல்லாக இருக்கலாம், அல்லது ஒரு மனிதனாக இருக்கலாம். அவை எவையவையோ அவை அனைத்திலும் அருட்பெருஞ்சோதி வியாபித்திருக்கு. அது மனிதர்களுக்கு மட்டும் காப்புறுதி வழங்குற ஒரு தனிப்பட்ட சக்தி கிடையாது. இது பிரபஞ்சம் முழுவதையும் உள்ளடக்கிய ஒரு மாபெரும் பாதுகாப்பு வலைப்பின்னல். ஒரு மாபெரும் வலைப்பின்னல். இந்த வலைப்பின்னலிருந்து எதுவுமே தப்பிக்க முடியாது, எதையும் இது கைவிடாது. இதை கேட்கும்போது இந்த பேரொளிங்கிறது ஒரு குறிப்பிட்ட உருவமோ அல்லது குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற ஒரு பொருளோ கிடையாது. மாறாக பிரபஞ்சத்தோட ஒவ்வொரு அசைவுலையும் பின்னி பிணைஞ்சிருக்கிற ஒரு அடிப்படை விதிங்கிறது புரியுது. மிகச்சரி. இதனுடைய உச்சகட்டமா மூல ஆதாரத்தோட கடைசி 2 வரிகள் வருது பாருங்க. மீண்டின வீண்டின அருட்பெருஞ்சோதி, அவையெல்லாம் காத்தருள் அருட்பெருஞ்சோதி. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? மீண்டின வீண்டின அப்படின்னா என்ன? மீண்டின வீண்டினங்கிற வார்த்தைகள் காலத்தையும் பிரபஞ்ச சுழற்சியையும் குறிக்கிற மிக ஆழமான சொற்கள். இந்த பிரபஞ்சத்துல எவையெல்லாம் மீண்டும் மீண்டும் சுழற்சியில வருதோ, எவையெல்லாம் ஈண்டினவோ, அதாவது ஓரிடத்துல குவியுதோ, அவை எல்லாமே இதுல அடங்கும். ஓ, ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இப்போ ஒரு நட்சத்திரம் வெடிச்சு சிதறி அந்த துகள்கள் பல கோடி ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒன்னு சேர்ந்து ஒரு புதிய கிரகமாக மாறுதில்லையா? ஆமா. அதே போல கடல் நீர் ஆவியாகி மேகமாகி மீண்டும் மழையா பொழிஞ்சு கடல்லையே சேருதல்லவா? இப்படி பிரபஞ்சத்துல எவை எங்கு சென்றாலும் எங்கு திரும்பினாலும் அந்த சுழற்சிகள் அனைத்தையும் ஜோதி காக்குது. அவையெல்லாம் காத்தருள் அருட்பெருஞ்சோதி. வாவ்!
தொடக்கத்துல நாம ஒரு மனித உயிரோட உளவியலையும் அசுத்தத்தையும் பற்றி பேசணும். இப்போ பாருங்க, அது பிரபஞ்சத்தோட அத்தனை பௌதீக கூறுகளையும் தழுவிக்குது. இது உண்மையிலே மனித மனதோட எல்லைகளை உடைச்சு பிரமாண்டமா விரிய செய்யற தத்துவம். இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க இந்த முழு பயணத்தையும் ஒரு முறை உங்க மனசுல ஓட விட்டு பாருங்க. ஒரு தனிப்பட்ட உயிரோட மிகச்சிறிய சேற்று பள்ளத்துல அதோட தாங்க முடியாத அல்லல்ல இருந்து தொடங்குற இந்த பேரொளியோட கருணை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விரிவடைஞ்சு ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் நட்சத்திரங்களையும் அணுக்களையும் அரவணைக்கிற ஒரு பிரம்மாண்டமான வலையா மாறுறத உங்களால உணர முடியுதா? இந்த விரிவுதான் இந்த ஒட்டுமொத்த தத்துவத்தோட மையமான அழகு. நாம பல நேரங்கள்ல சுருங்கி போய் நம்மளோட தனிப்பட்ட சிறு துன்பங்கள்ல அன்றாட பிரச்சனைகள்ல மூழ்கியிருப்போம் இல்லையா? ஆமா, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுங்கிற குறுகிய வட்டத்துல உழல்வோம். கரெக்ட். ஆனா இந்த பிரபஞ்ச பார்வை நமக்கு ஒரு பெரிய விடுதலைய தருது. நாம இந்த பெரும் சுழற்சியில தனியா இல்ல. நட்சத்திரங்களோட இறப்பையும் பிறப்பையும் கவனிச்சுக்கிற அதே மாபெரும் சக்திதான் நம்மோட அசுத்தமான சேற்று பள்ளத்திலையும் இறங்கி வந்து நம்மை காக்குதுங்கிற அந்த உணர்வு ஒரு மனிதனுக்கு பெரிய அளவிலான மன அமைதியா தரக்கூடியது. ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆக இன்னைக்கு நாம அலசிய இந்த மூல ஆதாரத்தின்படி அருட்பெருஞ்சோதி அகவல்ல ஒளிந்திருக்கிற அந்த ரகசிய தத்துவ படிக்கட்டுகளை நாம இப்போ மிக தெளிவாகவும் முழுமையாகவும் காண முடியுது. கண்டிப்பா. ஒரு உயிரை அது இருக்கிற மிக கீழான அசுத்த நிலையிலேயே அந்த அல்லலிலும் துன்பத்திலும் ஜோதி அரவணைக்குது. பிறகு அந்த உயிர் நான் யார், இது சரியா தவறான இருமைங்கிற குழப்ப நிலையில சிக்கி தவிக்கும்போது அந்த அகப்போராட்டங்கிற உராய்வை கொடுத்து அதை தூய்மைப்படுத்துது. இறுதியில அந்த உயிரை சுத்தப்படுத்தி தன்னோடு இணைச்சு ஒருமைங்கிற உன்னத நிலைக்கே அழைச்சு செல்லுது. இது ஒரு தனிப்பட்ட ஆன்மாவோட உளவியல் பயணம் மட்டும் கிடையாது. பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தையும் மீண்டும் மீண்டும் சுழலும் எல்லாவற்றையும் அது காக்குதுங்கிற முழுமையான பிரம்மாண்டமான தத்துவ பயணத்தை நாம இன்னைக்கு பார்த்திருக்கோம். மிக சரியான தொகுப்பு. இந்த பயணம் முழுவதுமே நாம மிக முக்கியமாக கவனிச்ச ஒரு விஷயம், காத்தருளுங்கிற வார்த்தை ஒவ்வொரு நிலையிலையும் திரும்ப திரும்ப வருதுங்கிறது தான். ஆமா, அது ரொம்ப முக்கியம். அசுத்தத்திலையும் காத்தருள், இருமையிலையும் காத்தருள், ஒருமையிலையும் காத்தருள், எவையெல்லாம் அவையெல்லாமும் காத்தருள். ஒரு தாயோட கைகள் எப்படி தன் குழந்தைய அது எந்த நிலையில இருந்தாலும் கீழே விழவிடாம தாங்கி பிடிக்குதோ, அதே போல இந்த பாதுகாப்புங்கிறது ஒருபோதும் விட்டு போறதே இல்ல. அந்த மாறாத அரவணைப்பு தான் இந்த ஆவணத்தோட ஆன்மான்னு சொல்லலாம். சரி, இந்த விரிவான தத்துவ உரையாடலோட நிறைவு பகுதிக்கு நாம வந்துட்டோம். இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு ஆழமான இறுதிச் சிந்தனையை விட்டு செல்ல விரும்புறோம். கண்டிப்பா. இந்த மூல வரிகளை நாம இவ்வளவு நேரம் ஆராய்ந்ததிலிருந்து ஒரு விஷயம் மிக தெளிவா புரியுது. பாதுகாப்பு அல்லது அருள் அப்படிங்கிறது நாம உலகத்தோட பார்வையில நல்லவங்களா மாறி எல்லா தவறுகளையும் திருத்திக்கிட்டு முழுமையா தூய்மையடைந்த பிறகு ஒரு பெரிய பரிசா நமக்கு கிடைக்கிறது கிடையாது. அது ஒரு சர்டிபிகேட் இல்ல. ஆமா, அது ஒரு சான்றிதழ் அல்ல. மாறாக அது நாம மிக மோசமான அசுத்த நிலையில நம்மை நாமே வெறுக்கிற சகதியில கிடக்கும் போதே தொடங்கிடுது. அது நம்முடனேயே ஒவ்வொரு படியிலும் இறுதி வரை பயணிக்கிற ஒரு மாறாத துணை. அப்படியானால் ஒரு கணம் அமைதியாக சிந்திச்சு பாருங்க. நம்ம வாழ்வுல நாம சந்திக்கிற அல்லல்கள், அதாவது நாம கடந்து வர்ற அந்த தாங்க முடியாத துன்பங்கள், குழப்பங்கள், நமக்குள்ளேயே நடக்கிற அந்த இரட்டை நிலைப்போட்டு யுத்தங்கள் எல்லாமே நாம ஏதோ பெருந்தவறு செஞ்சுக்கிட்டோங்கிறதுக்காக நமக்கு வழங்கப்படுற தண்டனைகள் தானா? அல்லது நம்மை அந்த இருமையிலிருந்து ஒருமைக்கு அழைச்சு செல்வதற்காக அந்த பேரொளியே நமக்காக அமைத்து தந்த தத்துவ படிக்கட்டுகளோட அத்தியாவசியமான படிகள் தானா? இது ரொம்ப ஆழமான கேள்வி. நாம தொடக்கத்துல பேசினோமே, அந்த சேத்ரு பள்ளம், ஒருவேளை உங்களை அந்த ஒருமைங்கிற உன்னத நிலைக்கு அழைச்சு செல்வதற்காகவே அந்த மீட்பு பணியாளர் உங்க வாழ்வுல அந்த சேத்திர உருவாக்கியிருந்தா, அந்த சேரும் அந்த அல்லலும் அந்த வலியான உராய்வும் கூட உங்களை அழிப்பதற்கான ஆயுதங்கள் இல்ல, உங்களை உயர்த்துவதற்கான ஒரு கருவியா இருந்தால், இது நீங்களே சிந்திச்சு பாருங்க. உங்களுடைய அந்த தத்துவ பயணம் மேலும் விரிவடையட்டும். மீண்டும் இன்னொரு தேடல்ல சந்திப்போம்.